நியூஸ் தமிழ் கழுகு. நெல்லை மாவட்ட அதிமுகல அதிரடி மாற்றங்களை செய்யலனா மறுபடியும் தோல்விதான் மிஞ்சும்னு இபிஎஸ் கிட்ட தகவல் கொண்டு போயிருக்காங்க நெல்லை மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள். நெல்லை மாவட்ட அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிகார மட்டத்திலேயோ தேர்தல் வெற்றியிலேயோ இல்லாம இருக்கிற நிலைதான் தொடருது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்றுகளுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போனதும் கடைசியில 3வது இடத்தை பிடிச்சாங்க. 4ஆம் இடத்துக்கும் அதிமுகவுக்கும் 2000 வாக்கு தான் வித்தியாசம். இதுக்கு காரணம் அதிமுக மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லப்பட்டுச்சு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தரப்புல பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தோம், பிரச்சனை ஓஞ்சபாடா இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூட எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியாம சின்ன சின்ன பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்காங்க நெல்லை மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படி அதிமுக அணிகளா பிரிஞ்சதுனால அமமுகவுக்கு போன முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா, முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையான்னு தனித்தனியா ஒரு சின்ன டீமை வச்சு இயங்குறாங்க. ஆனா கட்சியை வளர்க்கல. இதை இபிஎஸ் கவனிக்காட்டி 2026 நெல்லையில கொடி நாட்டுறது கஷ்டம்தான் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல கதர்காரங்க கிட்ட இருக்கிற தொகுதியில உதயசூரியன் தான் களமிறங்கும்னு அடிச்சு சொல்றாங்களாம் திமுகவினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிறவரு ராமச்சந்திரன். இவரு முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசரோட மகன். அறந்தாங்கியில திருநாவுக்கரசு தொடர்ந்து ஜெயிச்சவரு அப்படிங்கறதுனால 2021 தன்னோட மகனுக்கு அந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டாரு. திருச்சியில 2019 MP ஆன திருநாவுக்கரசு 2024 சீட்டு கொடுக்காம ஓரம் கட்டிட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில அறந்தாங்கி தொகுதியில ராமச்சந்திரனோட செயல்பாடு சரியில்லை. இந்த முறை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம்னு திமுக தலைமையை அணுகி இருக்காங்களாம் உடன்பிறப்புகள். மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கூட்டணிக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில கந்தர்வகோட்டையை கொடுங்க, மத்த இடத்துல உதயசூரியன் நின்னாலே ஜெயிக்கும்னோ அறந்தாங்கியில கண்டிப்பா திமுக போட்டியிடணும்னு முனைப்பு காட்டுறதுனால கலக்கத்துல இருக்கா கதர் கேம்ப். இலவச சேலைக்கான நூல் டெண்டர் வழங்கின விஷயத்துல விசைத்தறியாளர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கான். தமிழ்நாடு அரசு தைப்பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குறது வழக்கம். இந்த டெண்டர் விசைத்தறியாளர்களுக்கு கொடுக்கப்படும். அது மாதிரி இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட டெண்டர்ல 33 லட்சம் எண்ணிக்கை குறைஞ்சதுனால டெண்டர் வாங்கினவங்க கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். வழக்கமா 1.77 கோடி வேட்டி சேலை உற்பத்தி செய்யப்படுற நிலையில இந்த வருஷம் 33.12 லட்சம் எண்ணிக்கை இருப்பு இருக்கிறதா சொல்லி 1.44 கோடி எண்ணிக்கையிலான வேட்டி சேலைக்கான டெண்டரே கொடுக்கப்பட்டிருக்கான். இதனால 6 மாசத்துக்கான வேலை பாதிக்கப்படுறதாவும் 40 நாட்களுக்கு மேல வேலை வாய்ப்பை இழக்கிறதாவும் விசைத்தறியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. துறை சார்ந்த அமைச்சரும் அதிகாரிகளும் திருத்தங்களை கொண்டு வந்து விசைத்தறியாளர்களை பாதுகாக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இலவச சேலை உற்பத்திக்கு 33 லட்சம் எண்ணிக்கையை குறைச்சி நூல் டெண்டருக்கு அழைப்பு விடுத்ததுனால விசைத்தறியாளர்கள் அதிருப்தியில இருக்காங்க. அமைச்சரவை இலாக்கா மாற்றத்துக்கு பின்னாடி தேர்தல் கணக்கு இருக்கான். சமீபத்தில் நடந்த அமைச்சரவை இலாக்கா மாற்றம் தான் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் மணல் தொடர்பான தொழில்னு சொன்னாலே அதுக்கான முக்கியஸ்தரா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதே. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் புதுக்கோட்டைக்காரங்க கிட்ட இருந்து போக வேண்டியது மாசம் சரியா போய் சேர்ந்துரும். அப்படித்தான் இந்த ஆட்சியிலும் எல்லாம் சரியா வந்துட்டு இருந்துதான். ஆனா இப்ப சிக்கல் மணல் மாஃபியாங்க கிட்ட இருந்து இல்லையா, துறையோட அமைச்சரா இருந்தவர்கிட்ட தானா. மாத சந்தா மாதிரி ரெகுலரா வர வேண்டியது வந்துட்டு தான் இருந்துச்சான். ஆனா அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சரியா பிரிச்சு கொடுக்கலையா அமைச்சர் தரப்பு. அதனாலதான் இப்படியே விட்டா தேர்தல் நேரத்துல சரியா வராதுன்னு அந்த அமைச்சர்கிட்ட இருந்த வளமான துறையை பறிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரர்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம் திமுக தலைமை. ஒரே மாவட்டத்துக்காரர் அப்படிங்கறதுனால நல்ல புரிதலும் இருக்கும், கட்சிக்கும் சிந்தாம சிதறாம வந்து சேர வேண்டியது சேர்ந்துடும் அப்படிங்கறதுனால இந்த மாற்றமா.
நியூஸ் தமிழ் கழுகு.